ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைலரிங் ஷாப்பில் டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா 3 நாள் எடுத்த வீடியோ. எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. நான் 3 நாள் எடுத்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய வேலையெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸ்டிச் பண்ணதை. அதில் வந்து நான் இன்றைக்கி நைட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போயிட்டேன். ஓவர்லாக் மட்டும் போடல, டைம் ஆகிடுச்சுன்னு அப்படி கிளம்பிட்டேன். அதனால் காலையில் வந்த உடனே இன்றைக்கி தச்சு முடிச்சது எல்லாத்தையும் எடுத்து டெலிவரி கொடுக்க வந்து செட் பண்ணி வச்சுருவேன். ஓவர்லாக்லாம் போட்டு அயன்லாம் பண்ணி எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுருவேன். பேக் பண்ணி வச்சுருவேன். கஸ்டமர் வந்தோடனே அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி பார்த்துப்பேன். சில நாளில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தைக்கிறது அன்றைக்கே நான் வந்து எடுத்து வச்சுருவேன். கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் தச்சு வச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவேன். ஏன்னா நம்ம 2-3 நாளுக்கு முன்னாடி தான் தைப்போம். அதெல்லாம் வந்து 3 நாள் மடித்து அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டா நம்ம கஸ்டமர் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே நேற்று வீடியோ பார்த்துட்டு நேற்று தைச்சது தான். தைச்சதை வந்து நான் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். வந்த உடனே எல்லாத்தையும் பேக் பண்ணி அவங்கவுங்க ட்ரெஸ்ஸு, அவங்க அளவு ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து எடுத்து வச்சுட்டு செட் பண்ணிட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டு நார்மலாக இன்றைக்கி என்னென்ன தைக்கணும் போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து எடுத்து வச்சுப்பேன். இப்படி தான் ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ட் ஆகும் எனக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஆர்டர் நிறையா வரும். அன்றைக்கெலாம் பார்த்தா ரொம்ப வேலை இருக்கும். அதனால் வீடியோ கூட எடுக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி என்னென்ன தைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வீட்டிலே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். சில நேரம் வீட்டில் கட் பண்ண முடியலனா மட்டும்தான், வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி கட் பண்ண முடியாத மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே காலையில் வந்தவொடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கட்டிங்க்கு போயிடுவேன். இதெல்லாம் இன்றைக்கி தைக்க வேண்டிய பீஸ். இன்றைக்கி என்னென்ன தைக்கணும்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்து முன்னாடி வச்சுருவேன். என்ன பீஸ் தைக்க முடியுது, வேலை செய்கிறவங்களுக்கு என்னென்ன பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்களுக்கு எத்தனை பீஸ் எனக்கு எத்தனை பீஸ் அந்த மாதிரி கணக்கு பண்ணி கட் பண்ணி வச்சுருவேன். ஃபஸ்ட்டு வந்தவொடனே அதான் வேலை. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு என்னென்ன இன்றைக்கி கட் பண்ணணும் தைக்கணும் போன பீஸெல்லாம் எடுத்து வச்சுருவோம். இப்படி தான் ஒவ்வொரு நாள் போகும். ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஆர்டர்ஸ் இருக்காது. முகூர்த்த நாளில் தான் நம்மளுக்கு ஆர்டர் நிறையா இருக்கும். அப்போ ரொம்ப பிஸியாக இருக்கும். சில நேரத்தில் வந்து நார்மலாக இருக்கும். அந்த நார்மலாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்கிற நேரத்தில் மட்டும் வேலை அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டில் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ரொம்ப வேலை இருந்துச்சுன்னா நான் நைட்டே எடுத்துகிட்டு போயிடுவேன். துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் கொடுத்துருவேன். அவங்களும் எடுத்துகிட்டு போய் ஸ்டிச் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. என்னோடய பீஸை நான் கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். முகூர்த்தம் இல்லாத நாள் அந்த மாதிரி நாளெலாம் பார்த்து ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் அடித்தா போதுன்ற நிலைமையில் தான் இருக்கும். சில நேரத்தில் ரொம்ப வேலை இருக்கிறதுனால நைட்டு நான் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுவேன். கட்டிங் போட்டு அது மட்டும் இல்லாமல் வீட்டிலே ஸ்டிச் பண்ணுவேன். நைட்டு வந்து ஒரு 10-11 மணிக்கு கடை ஆரம்பித்த புதுசுலாம் பார்த்திங்கன்னா நான் 1 மணி வரைக்கும் தைச்சிருக்கேன். ஏன்னா நான் இப்போ ஒரே ஆளாக இருந்ததுனால என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. நைட்டு 1 மணி வரைக்கும் நான் டெய்லியுமே தைப்பேன். ஒரு 12-1 மணி வரைக்கும் நான் டெய்லியும் தைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒன்று சரி வரலன்னு சொல்லி தான் ஆளை போட்டது. இப்போ பரவாயில்லப்பா, அவங்க கொஞ்சம் நான் கொஞ்சம் தைக்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு வேலை இல்லை. இருந்தாலும் நம்ம தான் கட் பண்ணி கொடுக்கணும். அது இல்லாமல் ஆல்ட்ரேஷனுக்கு வர்றது, மெஷர்மெண்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலை நம்மளுக்கு நிறையா இருக்கும். கடையில் இப்போது யாராவது வராங்கன்னா டிசைன் பார்க்குறாங்கன்னா டிசைன் நம்ம தான் அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அவங்க ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரமாவது அவங்க நான் டைம் ஒதுக்குற மாதிரி இருக்கும். அவங்க வருவாங்க, அவங்களுக்கு வந்து இந்த சாரீக்கு எப்படி வேணும்னு கேட்பாங்க, அவங்க ஸ்லீவ் டிசைன் கேட்பாங்க, பேக் சைடு நெக்கு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்த்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு செலக்ட் பண்ணி சில பேர் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து தான் தைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சில பேர் அளவு ப்ளவுஸ் கொடுப்பாங்க. அளவு ப்ளவுஸ் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க மெஷர்மெண்ட்லாம் எடுத்து அடிக்க ஒரு ஆளுக்கு மேக்ஸிமம் ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் கட்டிங் போடணும். கட்டிங்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நடுவில் கஸ்டமர் வந்துனே தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லா கஸ்டமரையும் நான் தான் அட்டென்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு எந்த டிசைனாக இருந்தாலும் சுடிதாருக்கு எதுவாக இருந்தாலும் மேக்ஸி ட்ரெஸ் எந்த ட்ரெஸ் இருந்தாலும் கஸ்டமர் அட்டன் பண்ணுற நான் மட்டும் தான் பண்ணுவேன். அவங்க ஸ்டிச் பண்ணுற வேலையெல்லாம் மற்றவங்க பார்த்துப்பாங்க. அதனால் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். அதனால் வீடியோலாம் சரியாக எடுக்க முடியல. நான் முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூவாக வீடியோ போடுறேன். இந்த ஒரு 3 நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி கொடுத்தா அவங்க எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் காலையில் வந்தோடனே கட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க் நம்மளுக்கு நிறையா இருக்கும். ஆல்ட்ரேஷன் ஒர்க்கை பார்த்திங்கன்னா நான் தைக்க மாட்டேன். கஸ்டமருக்கு வாங்கி வச்சுருவேன். நைட்டி சுடிதார்ஸ்க்கெலாம் மட்டும் ஃபிட்டிங் மட்டும் எடுத்துப்பேன். அவங்களோட ஃபிட்டிங் மட்டும் எடுத்து மார்க் பண்ணி நான் வச்சுட்டா போதும். அவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணுறாக்கா வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதான் நைட்டே வந்து வீட்டில் கட் பண்ணிட்டு வந்த ப்ளவுஸ். இன்றைக்கி தைக்க வேண்டிய ப்ளவுஸ். அதனால் வந்து வீட்டிலே கட் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். இது சாரீக்கு ஃபால்ஸ் அடிக்கணும், இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் சாரீக்கு ஃபால்ஸ் அடிக்கிறது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க.
இது வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தைச்ச வந்து டிசைனர் ப்ளவுஸ். இது ஒரு சின்ன பொண்ணுக்கு தான், ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு டிசைன், இந்த டிசைன் தான் அவங்க காமிச்சாங்க. அவங்க என்ன டிசைன் காமிச்சாங்களோ சேம் அதே மெத்தடில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் இந்த மாதிரி தான் கேட்டாங்க. அவங்க பிக்சரில் எப்படி இருந்துச்சோ சேம் அதே டிசைன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே மட்டும் ஃப்ரில்லு தூக்கிட்டு இருக்குது, அதை நம்ம அயன் பண்ணால் அழகாக படிஞ்சிரும். இப்போ இதையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணி அயன் பண்ணிவிட்டு பேக் பண்ணி வச்சிடலாம். இது எல்லாமே ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு தான். இப்போ நான் மேலே வச்சுருக்கிறது எல்லாமே ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு தான். இந்த ஆல்ட்ரேஷன் என்னென்னலாம் பார்த்து காலையில் எடுத்து ஓரமாக வச்சுருவேன். அந்த அக்கா வந்தோடனே அவங்க கையில் கொடுத்தனா அவங்ககிட்ட வந்தோடனே அவங்ககிட்ட என்னென்ன ட்ரெஸ்ஸு என்னென்ன பண்ணணும்னு நம்ம இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டா போதும். அவங்க வந்து மறுநாள் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. ஒரு நாள் டைம் கேட்பாங்க. இது எல்லாமே ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு தான். பாருங்கள், இது சாரீ ஓரடிக்கிறது, ஃபால்ஸ் அடிக்கணும், அந்த மாதிரி எல்லாமே அவங்கக்கிட்ட நான் கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம வந்து தைக்கிற நேரத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து டைமே இருக்காது. முக்கால்வாசி டைலரிங் ஷாப்லாம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதில்ல. ஒரு வேளை பண்ணாலும் இந்த மாதிரி யாராவது அதுக்குன்னு நல்ல ரொம்ப தைக்க தெரியாமல் ஓரளவுக்கு எனக்கு தைக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா, அவங்கள கண்டிப்பாக ஒரு ஆளை வந்து கடையில் வச்சுப்பாங்க, இல்லை வீட்டில் அவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா அதுலேயே ஒரு இன்கம் நம்மளுக்கு வரும். இதில் நம்ம இன்னொருத்தவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா, நம்மளுக்கும் பெனிஃபிட் இருக்குது, நம்மளை நம்பி வரவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் எல்லா டைலர் ஷாப்லேயும் வாங்கலனாலும் சைடில் இந்த மாதிரி வாங்கி கொடுக்குற ஆள் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் வந்து இது ஏன் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு செய்யாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஆல்ட்ரேஷன் ஃபுல்லாக எடுத்து நம்ம இதெல்லாம் வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டுனா அவங்க வந்தவொடனே இது கொடுத்துடலாம். ஓரளவுக்கு ஆல்ட்ரேஷன் வந்தது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். காலைல கட்டிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் மிஷினில் உட்காந்தா ஃபுல்லாக தைக்கிற வேலை தான் இருக்கும். இது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி என்னென்னு தைக்கணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலே ஒரு 2-3 ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். நைட்டே ஒரு 3 ப்ளவுஸோ 2 ப்ளவுஸோ எடுத்துகிட்டு போனேன். இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இது வந்து ஒரு கல்யாண பொண்ணுக்கு அவங்களுடைய சாரி, இது எல்லாமே அவங்களுடைய தான். இது பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டின் வெட்டிங் ஃப்ராக் தான். இது வந்து நம்மளுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ண கொடுத்துருக்காங்க. கை மட்டும் அட்டாச் பண்ணணும், அதில் பார்த்தோன்னா சைடில் வந்து பிடிக்கணும், அது மட்டும்தான். இது எல்லாமே ஆல்ட்ரேஷனுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ஆல்ட்ரேஷன், அதாவது இன்றைக்கி நைட்டு கொடுக்குறாங்கன்னா நான் அவங்ககிட்ட கொடுத்துருவேன். அவங்க மறுநாள் நைட் எட்டுன்னு எனக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து அந்த முஸ்லீம் பொண்ணு சொன்னாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து லெஹங்கா, வெட்டிங்க்கு போடுக்கிற லெஹங்கா, இதுவும் நம்மகிட்ட தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் இன்றைக்கி ஸ்டிச் பண்ண வேண்டியதெல்லாம் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இன்றைக்கி ஸ்டிச் பண்ண வேண்டியது. வந்தவொடனே அதெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டேன்னா எனக்கு தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், தேட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு என்னென்ன டெலிவரி தரமோ அது எல்லாமே இன்றைக்கே ரெடி பண்ணி ஃபுல்லாகவே வச்சுருவேன். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி நம்ம பேக் பண்ணி வச்சுட்டோன்னா நான் கேட்டோன்னே கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நாளைக்கு டெலிவரி பண்ண வேண்டியது, எல்லாமே நாளைக்கு டெலிவரி பண்ண வேண்டியது. ஒரு 3 நாளாக இப்போ தான் டைட்டாக போயிட்டுருக்கு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு பிடிச்ச லைக் பண்ணி